Hi friends, welcome to Niceday Kitchen. இன்னைக்கு ஹைதராபாத் தம் பிரியாணி பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: சிக்கன் 3/4 கிலோ, கிராம்பு 15, பட்டை 5, ஏலக்காய் 15, சோம்பு 1/2 டீஸ்பூன், பாஸ்மதி அரிசி 3/4 கிலோ, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 2/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டீஸ்பூன், அரை லெமன், 4 பச்சை மிளகாய், தக்காளி 3, புதினா தேவையான அளவு, கொத்தமல்லி இலை தேவையான அளவு, தயிர் 1/2 கப், பிரியாணி இலை 3, அன்னாச்சிப்பூ 1, கல்பாசி தேவையான அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, 1/4 டம்ளர் சூடான பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்கோங்க, கீ 4 டீஸ்பூன், வெங்காயம் 4 நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஸ்டவ்வில் இதே மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க, நல்லா சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடாயிடுச்சு. வெங்காயத்தெல்லாம் பொரிச்சிடலாம். நல்லா ப்ரௌனாக பொரிச்சிருங்க. வெங்காயம் ப்ரௌன் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். எல்லா வெங்காயத்தையும் இப்படி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண ஆயிலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிக்கனை இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. ரெட் சில்லி, தனியாத்தூள், மஞ்சள் தூள், கல்லுப்பு தேவையான அளவு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பவுடர் பண்ணி வச்ச கரம் மசாலா தூள், பச்சை மிளகாய், தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணுது, முந்திரி பருப்பு, லெமன் ஜூஸ், புதினா, கொத்தமல்லி இலை, ஃப்ரை பண்ண ஆனியன் எல்லாத்தையும் போட வேண்டாம், கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. பிரியாணி இலை, ஃப்ரை பண்ண ஆயில் 5 டீஸ்பூன், எல்லாத்தையும் கையில மிக்ஸ் பண்ணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஸ்டவ்ல இதே மாதிரி பாத்திரத்தில் தண்ணி வச்சிருங்க, நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. 2 ஏலக்காய்,
கிராம்பு 4, பட்டை கொஞ்சம், 1 டீஸ்பூன் ஆயில் நல்லா கொதிக்கட்டும். ரைஸை தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சிருச்சு, ரைஸை போட்டுடலாம். அரிசி 3/4 பதம் வேகணும். இதுல 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ரைஸ் வெந்துருச்சு, தம்முக்கு தான் விட போறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க, ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் இதே மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா சூடாயிடுச்சு, ஊற வச்ச சிக்கனை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் இப்படி வச்சிருங்க. சிக்கன் வெந்துருச்சு. நம்ம இதே மாதிரி இன்னொரு பாத்திரத்துல கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஹைதராபாத் தம் பிரியாணி 2 லேயரா போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் போட்டுடலாம். ரைஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் எடுத்து வச்சிருந்த சிக்கன் மசாலாவை மேலே போட்டுடலாம். நெக்ஸ்ட் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ண ஆனியன் எடுத்து வச்சிருந்தோம், அதையும் மேலே போட்டுடலாம். நெக்ஸ்ட் லேயர் ரைஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பான்ல குங்குமப்பூ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் போட்டுடலாம். கீ 3 டீஸ்பூன். அரிசி தண்ணி எடுத்து வச்சிருந்தோம், அதை ஒரு 4 டீஸ்பூன் மேலே போட்டுருங்க. ஸ்டவ்வில் இதே மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தை இது மேலே எடுத்து வச்சிருங்க. காட்டன் துணி
போட்டு இது மேலே க்ளோஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வெயிட் எடுத்து மேலே வச்சிருங்க. அடுப்பை கம்மி பண்ணிருங்க. 15 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஓபன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரா வெந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான், ஹைதராபாத் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். டேஸ்டான சமையலோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.